அம்மா என்ன பண்றீங்க? சூப்பர்ரா. இப்பதான் ஒரு கேமரா மேனாவே மாறி இருக்கான் முழுசா 100%. நான் தோசை சுடுறேன். இன்னைக்கு வந்து பிரதோஷத்துக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்ல. ஆமா, அதனால இன்னைக்கு நாங்க தோசை சாப்பிடுறோம். இன்னைக்கு எங்க போனேன் மேம்? கோயிலுக்கு போனோம். பெருமாள் கோயிலுக்கு. சிவன் கோயிலுக்கு போனோம். இன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு பிரதோஷம் முடிச்சுட்டு அங்க இருக்கிற பிரசாதத்தை சாப்பிட்டு வயிறு ரொம்பிச்சு. ஆமா. என்ன கொடுத்தாங்க பிரசாதம்? பிரசாதம் சக்கரை பொங்கல், மிளகு பொங்கல், தயிர் சாதம். அதுக்கு பீட்ரூட் இல்ல, போமோகிரானட் கொடுத்துட்டாங்க. பொங்கல் வந்து ஒரு தொன்னை ஃபுல்லா கொடுத்தாங்க. நிறைய 3 பேர் வாங்கணும். வயிறு ஃபுல்லாயிடுச்சு. சாப்பிட்டே முடியல. அதே வயிறு ரொம்பிச்சு. சேமன் பசிக்குது. நானே காலையில் ஆயா வந்து ஆசையாக வந்து வடைக்கறி செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. அந்த வடைக்கறியை பத்திரமா எடுத்து வச்சு நைட்டுக்கு வந்து தோசை சுட்டு வடைக்கறி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போயிட்டோம். சீக்கிரமாக பிரதோஷம் போகணும்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து இளநீர், தயிர், பால். இப்போ வந்து பால் என்ன பண்ணுறாங்கனாக்கா, பால் வந்து பசும்பாலாக கேட்குறாங்கன்னு பால் வாங்கி கொடுக்கறது இல்லை. பசும்பாலாக கொடுக்கட்டும், நாங்கள் காசு கொடுத்துருவோம், அவங்களே வாங்கிப்பாங்க. இளநீரும் தயிர் மட்டும் வாங்கி கொடுத்துருவேன். இப்போ இந்த வாட்டி அது கூட வாங்கி கொடுக்கவே இல்லை. எனக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் சிக்காக இருந்ததுனால வாங்கி கொடுக்கல. ஈவினிங் மட்டும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கோயிலில் இருந்த வரையும் அப்படி இருந்துச்சு. அப்படியே கூட்டமாக இருந்துச்சு. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். கூட்டமாக இருந்துச்சு. நான் பண்ணதுன்னு தெரியல. கூட்டமா இருந்துச்சு. நடுவில் ஏமாந்து கொஞ்சம் காணே எங்கடான்னு பார்த்தா போய் பிரசாதம் அங்கங்க கொஞ்சம் யாரெல்லாம் தராங்களோ இந்த குட்டி கையில கொஞ்சமா வாங்கினது எங்கிட்ட. ஆமா, அவ்வளோண்டு கையில சக்கரை பொங்கல் கொஞ்சமா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அப்புறம் வந்து எண்ணெய்க்குன்னு போயிட்டு தயிர் சாதம் கொஞ்சோண்டு வாங்கிட்டு வந்து தந்தாரு. அம்மா வாங்குங்க அப்படின்ட்டு. உடனே நான் போய் கொஞ்சமாக தொன்னை இல்லைம்மா, நாங்கள் கையில் கொஞ்சோண்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு ஈவினிங் வந்து ரொம்ப சூப்பராக பக்தி மயத்தோடு போச்சு. சிவன் கோயிலில் இருக்கிறப்போ அப்படி இருந்துச்சு. அப்படி லேசாக மனசு அங்கேருந்து வெளியே வந்து திருப்பி எல்லா குப்பையும் போடுற மாதிரி உள்ள எல்லாம் போய் இறங்கிச்சு. வெயிட்டாக பாரமாயிடுச்சு. நாங்கள் கூட நான் எட்டி விட்டுச்சு போடலாம் பார்த்து இருந்துட்டேன். எட்டி விட்டுச்சு எல்லாருமே. சரி, நம்ம வந்து இன்னைக்கு தோசை ஆயா செஞ்ச வடைக்கறி. நம்ம வீட்டில் தோசை ரெடி ஆயிடுச்சு. வடைக்கறி தோசை. ஹேமந்த் சாப்பிடுதா? அவ்வளோதான். இன்னைக்கு நைட் வந்து என்னுடைய டிஃபன் வந்து ஈவினிங் ரொம்ப சூப்பராக இந்த வாட்டி போச்சு. பிரதோஷம் அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு.